இன்றைய ஆத்மீக தேன். லூக்கா 19:10 உங்களுக்காக நான் வாசிக்க ஆசிக்கிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இழந்ததை தேடி அதை தம்முடைய ஜனங்களுக்கு நல்கும்படியாகவே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வந்தார். அன்று சிக்லாத்திலே தாவீதின் தோழர்கள் எல்லாவற்றையும் இழந்து கலங்கி நின்ற வேளையிலே தாவீதோ சத்துருக்களின் மேல் ஜெயம் கொன்று சிறியதாகிலும் பெரியதாகிலும் ஒன்றும் இழந்து போகாமல் அவர்களுக்கு மீட்டு கொடுத்தது போல தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தாமே உன் வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உனக்கு வேண்டிய சமாதானத்தை நல்குகிறவர் மாத்திரமல்ல, உன் ஜீவியத்தில் நீ எந்தெந்த இடங்களில் நஷ்டம் அடைந்தாயோ, எங்கேயெல்லாம் வெட்கப்பட்டு போனாயோ, எங்கேயெல்லாம் நீ கலங்கி நின்றாயோ, அந்த எல்லா இடங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய், நீ இழந்தவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாய் என் தேவன் இழந்த காரியங்களை ரட்சித்து உனக்கு கொடுக்கும்படியாய் வந்தார். எனவே இன்று தினத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் எவைகளின் நிமித்தமாக எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாயோ, மனு உருவாய் வெளிப்பட்ட தேவன், மனுஷகுமாரனாய் வந்த தேவன், மனுஷனாகிய உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எந்த இடத்திலெல்லாம் கலங்கி நிற்கிறாயோ, துவண்டு இருக்கின்றாயோ, அவ்விடத்தில் என் தேவன்தான் ஈடுபட்டு உன்னை அந்த தீங்குகளிலிருந்து ரட்சித்து உன்னை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் எவைகளெல்லாம் இழந்து தவிக்கிறார்களோ அதை அவர்களுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்கள் கடந்து செல்லுகிற போராட்டங்களிலிருந்து அவர்களை ரட்சித்து அவர்கள் மகிழத்தக்கதாக, அவர்களுடைய துக்கங்கள் மறந்து மகிழத்தக்கதாக இன்று ஒரு அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and rest